இந்த வீடியோவில் சொல்ல போகிற கருத்துக்களை ஆழமாக உண்மையாக சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இனிமே லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் தேட மாட்டீங்க, உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிடும். இப்போ சீக்ரெட்டில் வந்து ரோண்டா பைரன் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அப்படிங்கிற ஒரு கருத்து 3 கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த விஷயம் எங்கிருந்து எடுத்தாங்க, எப்படி இந்த கொள்கையை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சீக்ரெட்டில் விடுபட்ட விஷயங்கள் எப்படி எக்ஸாக்டாக நான் நினச்சா பிரபஞ்சத்துக்கு என்னுடைய மெசேஜ் போகும் அப்படிங்கிற சரியான திங்கிங், எப்படி சரியான சிந்தனையை சமிக்கையாக பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இது வந்து இந்த வீடியோவில் அந்த ஃபுல் கான்செப்டும் இருக்காது, முழுமையானது கிடையாது. பட் எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி திங்க் பண்ணணுங்கிற கான்செப்ட் இதில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு 90 செகண்ட் நான் பேச போகிற மெசேஜ் மட்டும் கேளுங்க. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி, இந்த வீடியோஸ்க்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைடையும் ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணி பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 3 அல்லது 4 மடங்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கும். அரை மணி நேரம் நான் ஒரு வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் நான் இதில் வந்து வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து யூடியூப்லேருந்து பணம் வாங்குறதுக்காக நான் இந்த வீடியோவை நான் பண்ணலை. ஏன்னா இந்த ஒரு வருஷமாக எபிக் லைஃப் சேனல் வந்து எந்த ஒரு விளம்பரமும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. விளம்பரம் வந்தால் தான் யூடியூப்லேருந்து பணம் வரும். எனக்கும் ஆசை தான். ஆனால் அப்படியே யூடியூப்லேருந்து பணம் கொடுத்தாலும் அவங்க வந்து லட்ச ரூபாயெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. 2000 3000 தான் கிடைக்கும். அந்த விஷயத்துக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டெல்லாம் அது பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு வீடியோ சீரீஸ் பண்ணனாலும் சரி, இல்லை ஒவ்வொரு வீடியோ பண்ணாலும் சரி, என்னுடைய மைண்டில் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு எய்ம் இருக்கும். அந்த விஷயம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ சீரீஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் மாயையாக இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து இதுதான் எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிஸ்னஸ்னாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், ஹெல்த்துனாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், உடம்பை குறைக்கிறதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், உடம்பை ஏற்றுறதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், எல்லாத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது வந்து முழுமையானது கிடையாது. ஸோ இதிலிருந்து மக்களை விடுவிக்கணும், அவங்களுடைய மைண்ட் செட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதனுடைய வேலைகள் என்ன, இதை எப்படி தான் பயன்படுத்தணுங்கிற எக்ஸாக்ட் கான்செப்டை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், நான் சொல்கிறது டெவலப்மெண்ட், வளர்ச்சி, முன்னேற்றம், அந்த விஷயத்துக்குள்ளே கொண்டுட்டு போகணுங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், ஐ எம் கமிட்டட், அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்துக்காக ஐ எம் கமிட்டட். ஸோ இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நான் அந்த வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்லேருந்து பணம் வாங்குறதுக்காக பண்ணினேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நிச்சயமாக அது வேறு மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே தாண்டி இருப்பாங்க. அது வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் அதெல்லாம் ஏன் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மிகப்பெரிய மகானெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப நல்லவனெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப என்ன சொல்கிறது காந்தியோ புத்தனெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் வந்து நான் இந்த ஒரு விஷயத்த நான் இங்கே வந்து யூடியூப்பில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வேல்யூ கம்மியானதெல்லாம் கொடுக்குறேங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லணுமே, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இவங்களை பார்க்க வைக்கணுமேங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. உண்மையாகவே லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் ஒவ்வொரு வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எனக்கு நிறைய பொறுமையும் நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும். முக்கியமானது பொறுமை. ஸோ பொறுமையாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் அடைஞ்சிருக்கிறதாக ஒரு ரிசர்ச் சொல்லுது, நான் சொல்லலை. ரெஃபரன்ஸ் பார்க்கணுன்னா மார்ஷ்மெலோ எக்ஸ்பிரிமெண்ட் கூகுளில் போய் தேடி பாருங்கள். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ பொறுமையாக இருங்க. ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய எஜுகேஷனுக்காக கூட உங்களுடைய மைண்டை கட்டுப்படுத்தலை அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள் எப்படி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க? ஸோ நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு பேச்சு திறமையோ அவங்களுடைய அட்டென்ஷனை அப்படியே வந்து பயங்கரமாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு அரை மணி நேரத்தை கொண்டுட்டு போகிறது, 1 மணி நேரத்தை கொண்டுட்டு போகிற மிகப்பெரிய திறமைகள் எல்லாம், பேச்சு திறமையெல்லாம் இப்போதைக்கு எனக்கு வந்து கிடையாது. நான் ஒரு என்டர்டெய்னரும் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஒரு எஜுகேட்டர், அவ்வளோதான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம்.
இந்த 8வது சாப்டரில் 8வது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எப்படி எக்ஸாக்டாக நீங்கள் திங்க் பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்டில் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறது எல்லாமே நடக்கும், இல்லை நடக்கிறது எல்லாம் நினைக்கிறதுனால தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து முற்றிலும் சரியானது கிடையவே கிடையாது. இதில் எக்ஸாக்டாக எப்படி நினச்சா பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. பின்னாடி நம்ம அதை பார்க்க போகிறோம். யூ மஸ்ட் ஃபார்ம் அ கிளியர் அண்ட் டெஃபினைட் மென்டல் பிக்சர் ஆஃப் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக உங்களுடைய மனத்திரையில் அதை வந்து பதிவு பண்ணணும். யூ கேனாட் டிரான்ஸ்மிட் இட் an ஐடியா அன்லெஸ் யூ ஹேவ் இட் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள அந்த ஒரு யோசனை, அந்த சிந்தனை, அந்த ஐடியா இல்லாமல் கண்டிப்பாக இதை வந்து பிரபஞ்சத்துக்கு உங்களால் சரியாக அனுப்ப முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கு அந்த மெசேஜை ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தாமல் ஃபெயில் ஆகுறாங்க. ஒரு தாக்கத்தை, அதாவது அவங்களுடைய எண்ணங்களை வலிமையான எண்ணங்களாக மாற்றி பிரபஞ்சத்துக்கு அனுப்ப முடியாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தோற்று போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, they have themselves only a vague and misty concept of things they want to do, to have or to become. அவங்களுக்குள்ள தெளிவான ஒரு எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள கிடையாது. ஏதோ இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ பணம், எனக்கு நிறையா பணம் வேணும், இந்த மாதிரி நான் வேர்ல்டு டூர் போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையான ஒரு கனவு மட்டும்தான் இருக்கே தவிர, ஒரு சரியான ஒரு விஷன் இல்லாத ஒரு விஷயந்தான் இருக்கே தவிர, தெளிவான ஒரு முடிவான ஒரு விஷயம் யாருக்குமே இல்லை. அதனால தான் அவங்க தோற்று போகிறாங்க. இட் இஸ் நாட் எனஃப் that you should have a general desire for wealth. நான் எல்லாத்துக்கிட்டையும் பணம் அதிகமாக வேணும், நான் வந்து பணக்காரனாக இருக்கணும்னு இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விருப்பம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அது வந்து பத்தாது. when you try to impress your wants upon substance, உங்களுடைய எண்ணங்களை பிரபஞ்சத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, ரிமெம்பர் தட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மஸ்ட் பி டன் பை அ கொஹிரண்ட் சென்டென்ஸ். யூ மஸ்ட் நோ வாட் யூ வாண்ட் அண்ட் பி டெஃபினைட். இப்போ ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். நான் ABCDEFGH அப்படிங்கிற 26 எழுத்தையும் நான் டைப் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னா, இல்லை டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா வார்த்தையும் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் இல்லாமல், ஒரு தொடர்ச்சி இல்லாமல், சரியான ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தாத வார்த்தைகளாக தான் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவில்லாமல், எனக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவு இல்லாமல் உங்களுடைய எண்ணம் இருக்குது அப்படின்னா, இது வந்து எக்ஸாக்டாக இந்த 26 எழுத்தை ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண மாதிரி தான், ஒன்றுமே புரியாது. ஸோ பிரபஞ்சத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி தெளிவில்லாமல், ஒரு முடிவில்லாமல் நினைக்கிற எண்ணங்கள் பிரபஞ்சத்தினால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த இடத்துல குழப்பம் அப்படிங்கிறதா வந்து இருக்கும். யூ கேன் நெவர் கெட் ரிச் ஆர் ஸ்டார்ட் த கிரியேட்டிவ் பவர் இன்டு ஆக்ஷன் பை சென்டிங் அவுட் அன்ஃபார்ம்ட் லாங்கிங் அண்ட் வேக் டிசையர்ஸ். சும்மா எனக்கு இந்த மாதிரி பணம் இருக்கணும், பணம் வேணுமே, நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணுமே, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பணக்காரன் எல்லாம் ஆக முடியாது. That clear mental picture you must have continually in mind as a sailor. இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. இதுக்குள்ள ஆழமான பொருட்சுவை இருக்கிற ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். As a sailor has in mind that port towards which he is sailing the ship. எப்படி ஒரு கப்பல் மாலுமி அவனுடைய அந்த கப்பலை வந்து செலுத்துறதுக்கு அவனுடைய மைண்டை வந்து எப்போவுமே அந்த எந்த துறைமுகத்துக்கு எந்த ஒரு இடத்த ரீச் பண்ணணுமோ அதை பற்றியே அவருடைய மனசில் அந்த எண்ணத்தை வச்சுருப்பாரோ, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கப்பலை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய மனதை நகர்த்தி கொண்டு செல்லணும். யூ மஸ்ட் கீப் யுவர் ஃபேஸ் டுவோர்ட்ஸ் இட் ஆல் த டைம். உங்களுடைய முகத்தை, உங்களுடைய பார்வையை அதற்கு நேராக எப்பொழுதும் நீங்கள் வைத்து கொண்டு இருக்கணும். யூ மஸ்ட் நோ மோர் லாஸ்ட் சைட் ஆஃப் இட் தேன் த ஸ்டீர்ஸ்மேன் லாஸ்ட் சைட் ஆஃப் த காம்பஸ். காம்பஸ் வச்சுருப்பாங்க அந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா, காம்பஸ் வச்சுருப்பாங்க, திசை காட்டும் கருவி. ஸோ அந்த திசை காட்டும் கருவியில் எப்படி இந்த டைரக்ஷன்ஸ் வந்து மாறி போகாமல் இருக்கிறதுக்கு எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலை வந்து அந்த சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேரிங்கை வந்து எப்பவும் திருப்பிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா,
அதில் எதுக்காக அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா அது மாறி மாறி போகும்போது அதை கரெக்ட் பண்ணி சரியான ஒரு திசையில் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எப்போவும் கவனத்தை வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய இலக்கில், அதாவது இந்த இடத்துல செல்வந்தனாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய பார்வையை, உங்களுடைய மனசை எப்பொழுதும் அதில் நிலையாக வச்சிருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், நிலையாக இருக்கணும். It is not necessary to take exercise in concentration, nor to set apart a special time for prayer and affirmation. நாட்டாமை தீர்ப்பு மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கலாம் இந்த வார்த்தைகள். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கவனம் வச்சிருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதற்கு நீங்கள் போய் தனியாக பயிற்சிகள் எல்லாம் கற்றுட்டு வரணும், கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதற்காக நீங்கள் தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி இதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்காக நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், என்னடா இது அஃபர்மேஷன்ஸ் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டில் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, எபிக் லைஃப்பில் கூட அந்த விஷயங்கள் வந்திருக்குது அஃபர்மேஷன்ஸை பற்றி. இருந்தாலும் ஏன் சீக்ரெட்டோட அம்மான்னு சொல்லலாம் இந்த புத்தகம், சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச், இதைத்தான் ரோண்டா பைரன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, ஏன் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விளக்கங்களாக பார்க்கலாம். முதல் விளக்கம் இந்த புத்தகம் வெளிவந்தது 1910 அந்த டைமில் வந்தது, 10களில் வந்த ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் தான் நெப்போலியன் ஹில் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா 1920களில் தான் அவருடைய புத்தகங்கள் வெளிவர தொடங்குது. 1930க்கு அப்புறம் தான் அவருடைய புத்தகம் திங்க் அண்ட் க்ரோ ரிச் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. அதில் இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த அஃபர்மேஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே குறிப்பிட்டிருக்கும். அதுக்கப்புறம் வெளிவர தொடங்கிய புத்தகங்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகபிளாக இருக்கிறத நிறையா பேர் அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக தெரிஞ்சு, இல்லை மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததன் மூலமாக இது பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஏஜ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால ஒரு புதிய கால ஒரு கோட்பாடுகள் அல்லது பின்பற்றப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல காலங்காலமாக ஒருத்தர் செல்வந்தர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க அஃபர்மேஷன் சொல்லியோ இல்லை விசுவலைசேஷன் பண்ணியோலாம் யாருமே இந்த டெக்னிக்ஸ், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ரோண்டா பைரன் எழுதின அந்த சீக்ரெட்டில் சொல்லப்பட்ட அந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணியெல்லாம் அதை ஃபாலோ பண்ணினா தான் பணக்காரன் ஆக முடியுமா, அதை ஃபாலோ பண்ணாதான் நினச்ச விஷயத்தை அடைய முடியுமாங்கிறதெல்லாம் இல்லை. அது இல்லாமையும் அடைய முடியும். நீங்களும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது, ஏன் சீக்ரெட் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியுமா, ஏன் சீக்ரெட் ஓவர் நைட்டில் அவ்வளோ பெரிய ரீச் ஆச்சுன்னு தெரியுமா. ஏன்னா அந்த விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களோடு நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். அப்போ நான் இப்படி தான் எக்ஸாக்டாக நானும் நினச்சேன், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய உணர்வுகள் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட, கடந்த கால அனுபவங்களோடு தொடர்பு படுத்தி இந்த விஷயங்கள் எதுவும் சரியாக இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம் ஒரு கட்டத்தில். அதனால தான் பார்த்திங்கன்னா இது எல்லாராலும் வரவேற்கப்பட்டு ரீச் ஆன ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முழுமையானது கிடையாது. Not to go into the silence, not to do occult stunts of any kind. இந்த மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. Their things are well enough, but all you need is to know what you want, and to want is badly enough so that it will stay in your thought. நீங்கள் ஏன் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, ஏன் விஷன் போர்டை உருவாக்குறீங்க, ஏன் விசுவலைசேஷன் பண்ணுறீங்கன்னு தெரியுமா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான். நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே பயனற்றதாகிவிடும். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற எந்த ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலைனாலும் சரி, இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அது என்ன அப்படின்னா, ஆல் யூ நீட் இஸ் டு நோ வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீ முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. அண்ட் டு வாண்ட் இட் பேட்லி எனஃப். என்ன ஆனாலும் சரி, எனக்கு இது கண்டிப்பாக வேணும், இதை நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு ஒரு டஃப் மென்டாலிட்டியோட இந்த விஷயம் உங்களுடைய மனசில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சரியான ஒரு எண்ணம்.
Spend as much of your leisure time as you can in contemplating your picture. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை பற்றி நினைக்கவே வேண்டாம், அஃபர்மேஷனே சொல்ல வேண்டாம், விசுவலைசேஷனே பண்ண வேண்டாம்னு இவர் இங்கே சொல்ல வரல. இந்த இடத்துல இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் இதெல்லாம் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா, என்னுடைய மனசில் அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே நிரம்பி இருக்கணும், அவ்வளோதான். அந்த எண்ணத்தினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கணும். எந்த எண்ணத்தினால்? இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரனாகணும், நான் செல்வந்தனாகணும் அப்படிங்கிற எண்ணம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆக முடியும். ஜஸ்ட்டு இது வந்து ஒரு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிசையர் அப்படின்னு சொல்லலாம், ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பணக்காரங்களுக்குள்ளேயும் இருக்கும். அதனால தான் அவங்க வந்து பணக்காரனாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான செயல்களில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஆரம்பம் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு டீப் டிசையர் தான். ஸோ அதை தான் நெப்போலியன் ஹில் வந்து அவருடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் பேர்னிங் டிசையர் அப்படின்னு, தீவிரமான பற்றி எறிகிற ஆசை, விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணம் இருந்தால் மட்டும்தான் செல்வந்தன் ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நான் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஏன் டெக்னிக் யூஸ் பண்ணணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணால் உங்களால் வெற்றி அடைய முடியும். But no one needs to take exercise to concentrate his mind on a thing which he really wants. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைமில் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் இதுக்காக மெனக்கெடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. It is a thing you do not really care about, which requires effort to fix your attention upon them. It is a thing you do not really care about, which require, எந்த ஒரு எஃபோர்ட் பண்ணால் எந்த ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய கவனம் முழுவதும் என்னுடைய இலக்கில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, அதுக்காக நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. இது வந்து உங்களுடைய எண்ணமாக இருக்கணும். இது வந்து உங்களுடைய முதன்மையான எண்ணமாக இருக்கணும். அப்போ அதற்கு நீங்கள் வந்து இது பண்ணாலும் சரி, இல்லை டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இது நடந்தால் சரி. எந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்றேங்கிறது முக்கியம் இல்லை, என்னுடைய பசிக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். அந்த மாதிரி தான் இதுவும். அண்ட் unless you really want to get rich, so that the desire is strong enough to hold your thoughts directed to the purpose as the magnetic pole holds the needle of the compass. ரொம்ப ஆழமான பொருட்சுவை உள்ள ஒரு வாக்கியங்கள் இது. என்ன அப்படின்னா, நீங்கள் பணக்காரனாகணும், செல்வந்தனாகணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்ப தீவிரமானதாக இருக்கணும். அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மனசை எப்படி ஒரு காம்பஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு காம்பஸ் அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி. அதுக்குள்ளே வந்து காந்தம் நீடில் இருக்கும், காந்த முள் இருக்கும். அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசையை, வடக்கு திசையை மட்டும் காமிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி எந்த திசையில் அதை திருப்பினாலும், அதை தலைகீழாக பிடிச்சாலும், அதை தூக்கி போட்டாலும் அதோட முள் வந்து அதோட திசையில் கரெக்டாக அதை காமிச்சிட்டே இருக்கிற மாதிரி, நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய திசையில் கரெக்டாக காமிச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மனசை எப்பொழுதும் ஃபோக்கஸ்டாகவே வச்சுருக்கணும். It will hardly be worthwhile for you to try to carry out the instructions given in this book. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது, ஒர்த்தானது அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக இதில் ரிஸ்க் எடுத்து கூட இதை வந்து பண்ணுற அளவுக்கு இதில் வேல்யூ உள்ள விஷயம் அப்படின்னு சொல்கிறார். The methods herein set forth are for people whose desire for riches is strong enough to overcome mental laziness and the love of ease and make them work. இந்த ஒரு கட்டத்தில், இந்த ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீக்ரெட்டுக்கும் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இந்த இடத்துல வரும். அது என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெருசாக டெக்னிக்ஸ் மாதிரி இவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு மைண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறாரு அப்படின்னா,
ஏன்னா உங்களுடைய உங்களுடைய கவனத்தை வந்து உங்களால் அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல், மனதளவில் அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த இந்த விஷயம் ரொம்ப என்ன சொல்கிறது, அதுலேயே மூழ்கி இருக்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இந்த இந்த கான்செப்ட் படி அவர் சொல்ல வர்றார். ஆனால் சீக்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு கிடைக்குது. இது ஏன் அப்படின்னா, சீக்ரெட் வந்து ஒரு ஜென்ரல் புக், ஒரு ஜென்ரல் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக், ஒரு ஒரு நார்மலான ஒரு புக், அவ்வளோதான். சுய முன்னேற்றத்தை அது வந்து ஒரு சுய முன்னேற்ற புத்தகம். ஆனால் இது வந்து ஒரு கோல் ஓரியன்ட் புக். இது வந்து செல்வந்தனாவது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரக்கூடிய விஞ்ஞானம் இந்த புத்தகத்தில் இருக்குது. இது வந்து ஒரு இலக்க முன் வச்சு எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகம் ஜென்ரலாக சீக்ரெட்டில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி வளமாக சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் நீங்கள் ஒருத்தர் எம்ப்ளாயாக இருந்துட்டு நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா 100% அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபுல் வீடியோ சீரீஸை பாருங்கள், நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஓகே எல்லாம் பண்ணிடலாங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஸோ அந்த கருத்தையும் நான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பகுதியில் வந்து நான் சொல்கிறேன். த மோர் கிளியர் அண்ட் டெஃபினைட் யூ மேக் யுவர் பிக்சர் தென் அண்ட் த மோர் யூ டுவெல் அப்பான் இட். எந்த அளவுக்கு உங்களுடைய மனசில் தெளிவான ஒரு படத்தை, தெளிவான ஒரு மனநிலையை எனக்கு இதுதான் வேணும்னு உருவாக்குறீங்களோ அதில் நீங்கள் நிலச்சிருப்பீங்க. பிரிங்கிங் அவுட் ஆல் இட்ஸ் டிலைட்ஃபுல் டீட்டெயில்ஸ். இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பாருங்கள். இது ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய பேரால் இல்லை சீக்ரெட்டாலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நல்லா கவனித்து டீட்டெயில்டாக பாருங்கள். இப்போ ஒரு கார் வேணும் அப்படின்னா அதில் வந்து என்ன கலர் காரு, அதுக்குள்ளே லெதர் வந்து என்ன கலரில் இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் டீட்டெயில்டாக பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே கருத்து தான் இங்கேயும் வந்து சொல்கிறாங்க. த ஸ்ட்ராங்கர் யுவர் டிசைர் வில் பி அண்ட் த ஸ்ட்ராங்கர் யுவர் டிசைர் த ஈஸியர் இட் வில் பி டு ஹோல்ட் யுவர் மைண்ட் ஃபிக்ஸ்ட் அப்பான் த பிக்சர் ஆஃப் வாட் யூ வாண்ட். இவர் வந்து ஏன் இந்த இடத்துல நீங்கள் அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். உண்மையாகவே அது உங்களுக்கு வேணும்னா அதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. டெய்லியும் நான் அஃபர்மேஷன் சொல்லி டெய்லியும் விசுவலைசேஷன் பண்ணி விஷன் போர்டை வெறிக்க பார்த்தா தான் எனக்கு அது மைண்டில் இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு அது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தூங்கும்போது கூட எனக்கு அது கனவுல வரும். சில நேரத்தில் எனக்கு அதை தூங்க விடாமல் பண்ணும். அப்துல் கலாம் அதைத்தான் சொல்லியிருப்பார், தூங்கும்போது வர்றது கனவு கிடையாது, உங்களை தூங்க விடாமல் எது செய்யுமோ அதுதான் கனவு. ஸோ அந்த அளவுக்கு உங்களை அதுலேயே பிடிச்சு வச்சுருக்கும். உங்களை பிடிச்சு அதை வந்து உங்களை ஆட்கொண்டு இருக்கும். உங்களை அது வழி நடத்தும். உங்களுக்கு அது கனவுகளை கொடுக்கும். உங்களுக்கு அது வந்து தொலைநோக்கு பார்வைகளை கொடுக்கும். உங்களை வந்து அது வேலை செய்ய வைக்கும். உங்களை அதை அடைய வைக்கும். அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறதா இவர் சொல்ல வர்றது. Something more is necessary, however, than merely to see the picture clearly. If that is all you do, you are only a dreamer and will have little or no power for accomplishment. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஸோ சாதாரணமாக இந்த பிக்சரை மட்டும் பார்த்தா போதும், இது மட்டும் இது பண்ணால், இந்த மாதிரியான ஒரு வீக் மைண்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக புரிந்து கொள்வதை தாண்டி நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் ஜஸ்ட் நான் விசுவலைசேஷன் பண்ணினாவே எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அது வந்து முழுமையானது கிடையாது. அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த புத்தகத்தை நம்ம எடுத்து இந்த புத்தகத்தையும் இந்த சீக்ரெட்டையும் இல்லை மற்ற புத்தகங்களையும் ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயங்களையும் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி தான் ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக ஒரு வீடியோவாக நான் கொடுத்துட்ருக்குறேன். அதுதான் வந்து இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு மனநிலை மட்டுமே ஒருத்தர் வச்சுருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கனவு காண்பவராகவே மட்டுமே அவர் இருந்து விடுவார்.
ஜஸ்ட் அவருக்கு வந்து கனவு மட்டும்தான் வந்துட்டு போகும். ஜஸ்ட் ஆசைப்பட்டுட்டே இருக்கலாம், நானும் பணக்காரன் ஆகணும், நானும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி அவருக்கு அதை அடையக்கூடிய வலிமையும் அவருக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அது அவருக்குள்ள அந்த ஒரு தீவிரமான ஒரு விருப்பமாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில். பிஹைண்ட் யுவர் கிளியர் விஷன் மஸ்ட் பி த பர்பஸ் டு ரியலைஸ் இட். ரொம்ப முக்கியமானது, சீக்ரெட்டில் மிஸ் பண்ணினது. இதுக்கு எல்லாம் பின்னாடி அந்த அளவுக்கு ஆழமான, அந்த அளவுக்கு தீவிரமான, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான என்னுடைய எண்ணமாக இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி பர்பஸ் இருக்கணும். இதை தான் சீக்ரெட்டில் மிஸ் பண்ண ஒரு விஷயம். காரணம் இருக்கணும். ஏன் பணக்காரன் ஆகணும்? சும்மா சுற்றி பார்க்கணும் ஆசைங்க, என்ன ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், வேர்ல்டு டூரெல்லாம் போகணும். இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து ஏன் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு தெரியுமா? பணக்காரன் வந்து ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு கார் வாங்குறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறாங்க, ஃபெராரி வாங்குறாங்க, லேம்போகினி வாங்குறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹை எண்ட் கார், பல கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்குறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காரை டெய்லியும் நம்ம நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி அவங்க ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் ஓட்டடி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த காரெல்லாம் பராமரிக்கிறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறையா பணம் தேவைப்படும். ஸோ அவங்க எப்போ வந்து ஒரு அக்கேஷன்ஸாக தான் வந்து நிறையா பணக்காரர்கள் வந்து அந்த கார்களை எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன் அவங்க அந்த காரை வாங்குறாங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய கேரக்டர் அந்த கார் மூலமாக வெளிப்படுது. சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணத்தை அந்த கார் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் பிடிக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கலர் சட்டை மட்டும் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உளவியல், உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் அதன் மூலம் வெளிப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பணக்காரங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் பணக்காரங்க செலவு பண்ணுற விஷயத்தை பார்த்து இவங்கள மாதிரி நானும் செலவு பண்ணணும், இவங்கள மாதிரி நானும் காரில் போகணும் அப்படிங்கிறத வந்து பர்பஸ் இல்லாத ஒரு சரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு எண்ணங்கள் தான். இந்த மாதிரி எண்ணங்கள் அது கனவுகளாகவே இருந்துவிடும். ஜஸ்ட் நம்ம விசுவலைசேஷனில் மட்டுமே இருந்துடும். அப்படிங்கிறதான் வாலஸ் டி வாட்டில் சொல்ல வர ஒரு முக்கியமானது. இதை நான் ஆணித்தரமாகவும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த மாதிரியான எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள குற்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக அல்ல, இந்த தவறை திருத்தி கொண்டு நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அந்த பொசிஷனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான், அந்த நிலையை நீங்கள் அடையணுங்கிறதுக்காக தான், உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பர்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டு பிரிங் இட் அவுட் இன் அ டேஞ்சபிள் எக்ஸ்பிரஷன். உங்களுடைய எண்ணத்தை சரியாக வெளிக்கொணர வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு பர்பஸ் இருக்கணும், உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கணும். And behind this purpose must be an invincible and unwavering faith that the thing is already yours. அந்த பர்பஸை தாண்டி உங்களுக்கு ஆழமான, அசைக்க முடியாத, நிலையான நம்பிக்கை இருக்கணும். இது வந்து உங்களுடையது, இதை வந்து உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். உங்களுடையது தான் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். That it is at hand and you have only to take possession of it. இது வந்து என்னுடையது, நான் நிச்சயமாக உங்களுடைய வேலை என்னன்னா இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் உரிமை கொண்டாடுற அளவுக்கு ஜஸ்ட்டு போய் அந்த எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு கார் வாங்கிட்டீங்க, நீங்கள் போய் கார் டிரைவர் சீட்டில் போய் உட்காந்து சாவியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மென்டாலிட்டி இருக்கணும், உங்களுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கணும். லிவ் இன் த நியூ ஹவுஸ் மென்டலி until it takes form around you physically. உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா, அந்த வீட்டில் நீங்கள் வசிக்க துவங்கள் மனதளவில். எது வரைக்கும்னா உண்மையாகவே நீங்கள் அங்கே வசிக்கிற வரைக்கும், உண்மையாகவே நீங்கள் அந்த வீட்டை போய் அடையிற வரைக்கும். In the mental realm, enter at once into full enjoyment of the things you want. Whatsoever things ye ask for when ye pray, believe that ye receive them and ye shall have them.
செட் ஜீசஸ். பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஏன் ரோண்டா பைரன் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ்னு 3 விஷயங்கள் சொன்னாங்க? ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட கேள்வி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த 3 விஷயம் சொன்னாங்க? அது வந்து பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகள். அதைத்தான் வந்து வேலஸ்டி வாட்டில் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கான்செப்ட் அப்படியே கொடுத்துருக்கிறார். ரோண்டா பைரன் அதை அப்படியே எடுத்து எலாபரேட் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான் நடந்த ஒரு விஷயம். இவர் வந்து இங்கே ஒரு வரியில் சொல்லியிருப்பார், அதை வந்து ஒரு பல பக்கங்களுக்கு அவங்க எலாபரேட் பண்ணிட்டாங்க. சீக்ரெட்டோட மதர், த மதர் ஆஃப் சீக்ரெட் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் தான் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஆதாரமும் இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய மனதளவில் நீங்கள் அந்த விஷயத்தோட ஓனர் அப்படிங்கிறத நீங்கள் நிலைநிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து இயேசு சொல்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல நம்பிக்கையோடு நீங்கள் எதை ப்ரேயரில் கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, இதில் உறுதியாக இருங்க அப்படிங்கிறத வந்து இயேசு சொன்ன வார்த்தைகளாக இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. Your part is to intelligently formulate your desire for the things which make for a larger life. இந்த இடத்துல இன்டெலிஜென்ட்லி ஃபார்முலேட் யுவர் டிசைர், உங்களுடைய விருப்பத்தை அறிவுபூர்வமாக ஃபார்முலா படுத்தணும். அதுக்கு தான் டெக்னிக்ஸ். எப்படியோ அதெல்லாம் இல்லை, உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக மாற்றணும், பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிற மெசேஜாக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து வேலஸ்டி வாட்டில்ஸ் வந்து இந்த டெக்னிக்ஸுக்கு வந்து எதிரானவர் கிடையாதுங்கிறது இந்த வார்த்தை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகத்தை படிக்கும்போது சிலருக்கு வந்து குழப்பங்கள் ஏற்படும். என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, சீக்கிரட்டில் அப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, டெக்னிக்கலாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல லார்ஜர் லைஃப்னு ஒரு விஷயம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. சீக்ரெட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வட்டத்துக்குள்ளே உட்பட்ட விஷயங்கள். ஆனால் இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் ஏன் அவ்வளோ முக்கியம்னா, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அடைவதற்கான வழி தான் இந்த புத்தகம். சீக்ரெட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற வாழ்க்கை, அதற்கான விஷயங்கள். ஏன்னா இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. முழுமையான ஒரு விஷயம் இல்லாமல் நான் வந்து ஒரு ஒரு பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் வந்து போட வேண்டிய 4-5 பொருட்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி அதோட உண்மையான சுவையும் மனமும் எனக்கு கிடைக்கும்? அதே மாதிரி தான் சீக்ரெட். இந்த இடத்துல அந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. And to get this desire arranged into a coherent whole, and then to impress this whole desire upon the formless substance which has the power and the will to bring you what you want. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கைக்கான எண்ணங்களை ஏதோ ஒரு வகையில் ஃபார்முலா பண்ணி டெக்னிக் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, அஃபர்மேஷன் பண்ணுவீங்களோ, இல்லை ஒரு செவுத்தில் ஒட்டுவீங்களோ, ஸ்க்ரீன் சேவரை வைப்பீங்களோ, இல்லை அதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்களோ, அதை பற்றியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு எண்ணங்களாக ஏற்படுத்தி பிரபஞ்சத்துக்கு இதை சமிக்கையாக நீங்கள் இதை பண்ணினாவே அது மெசேஜாக போயிடும். ஆழமான விருப்பமாக இருந்துச்சுன்னா இதை பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பிரபஞ்சம் உங்களுக்கும் அந்த உங்களுடைய விருப்பத்தை ஏற்படுத்தும். You do not make this impression by repeating strings of words. இந்த ஒரு இம்ப்ரெஷனை நீங்கள் திரும்ப ஒரு வார்த்தைகளை அஃபர்மேஷன் திரும்ப ஒரு வார்த்தைகளை சொல்வதனால் நீங்கள் ஏற்படுத்த முடியாது, நீங்கள் ஏற்படுத்துவதும் கிடையாது. You make it by holding the vision with unshakable purpose to attain it and with steadfast faith that you do attain it. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை எப்படி தெரியுமா அட்ராக்ட் பண்ணுறீங்க? எப்படி தெரியுமா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது? நீங்கள் வார்த்தைகளில் திரும்ப பிரபஞ்சமே எனக்கு கொடு 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 அப்படின்னு கேட்கறதுனால, இல்லை இது என்னுடைய இது, நான் பணக்காரன், ஐம் அ பில்லியனர், என்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, என்கிட்ட அந்த இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்கிறதுனால எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. You make it by holding the vision with unshakable purpose. விஷன் எத்தனை பேர் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் விஷன் இல்லைன்னா, தொலைநோக்கு பார்வை இல்லைன்னா உங்களுக்கு அந்த விஷயங்களை அடைய முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் இதை கொடுக்கல. சரி, ஏன் இதெல்லாம் கொடுக்காம விட்டாங்க? ஒரு கேள்வி. இத்தனை கான்செப்ட் இதுக்குள்ளே வருது, ஏன் சீக்ரெட்டில்
இதை தாண்டி மேலோட்டமான விஷயங்களுக்கு போயிட்டாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், அந்த மெயின் விஷயங்களை பிடிச்சா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதாவது இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத விட எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இன்றைக்கி வந்து எனக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும்னு இன்றைக்கி நிறையா பேர் நினச்சி அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் எப்படி தெரியுமா அடைஞ்சிருக்கிறாங்க? கடன், அதுக்கு வட்டி. இன்றைக்கி நிறையா பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த காரை எப்படி தெரியுமா அடைஞ்சிருக்கிறாங்க? இஎம்ஐ, லோன், இத்தனை விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அப்போது எனக்கு வேணுங்கிறது கார் எனக்கு வந்துருச்சு, ஆனால் அது கூட சேர்த்து நிறையா மற்ற விஷயங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே. இஎம்ஐ, அதுக்கு வந்து வட்டி, சில நேரத்தில் அதை கட்டுறதுக்கு வந்து திண்டாட்டம். நிறையா மக்கள் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை நான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், உண்மை இது. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி உங்களுடைய எண்ணம் இருக்குது, எதன் மூலமாக நான் இதை அடையணும்னு நினைக்கிறேங்கிறது முக்கியம் தான் நான் இங்கே சொல்ல வரேன். கார் வேணும்னா இஎம்ஐயில் வாங்கணுமா, சொந்த காசில் வாங்கணுமா, அந்த நினைங்க முதல்ல. அந்த எண்ணத்தை கொண்டுட்டு வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல அன்ஷேக்கபிள் பர்பஸ் டு அட்டைன் இட். அதுக்கு முன்னாடி ஹோல்டிங் த விஷன், அந்த விஷனை நிலைநிறுத்தணும். தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு கிடைக்கணும். இந்த தொலைநோக்கு பார்வைங்கிறது, விஷன்கிறது எப்போ தெரியுமா கிடைக்கும்? ட்ரீமுக்கும் விஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ வந்து முதல்ல ஃப்ளைட்டை தயாரித்தாங்க ரைட் சகோதரர்கள். அதுக்கு முன்னாடியும் ஃப்ளைட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இருந்துச்சு, அது வேற கதை. ஆனால் அந்த ஃப்ளைட்டு தயாரித்தாங்க பார்த்தீங்களா, கமர்ஷியல், நான் சொல்கிறது கமர்ஷியல் ஃப்ளைட். கமர்ஷியல் ஃப்ளைட்டுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ கமர்ஷியலாக மாற்றப்பட்டது. அந்த ரைட் சகோதரர்கள் வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகுது, ஒரு கனவு அவங்களுக்கு உருவாகுது. என்ன ஒரு விஷயம்னா, அந்த காலத்தில் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்லாம் கிடையாது. ஏன்னா ஏரோப்ளைனே கண்டுபிடிக்கலையே, அப்புறம் எப்படி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்திருக்கும்? எத்தனை பேருக்கு அந்த கனவு இருந்திருக்கும்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். எனக்கு மட்டும் இந்த பறவை மாதிரி சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இங்கே நான் ஒரு ரீச் ஆயிரோனே, இந்த இடத்துக்கு நான் சீக்கிரம் போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த காலகட்டத்தில் யோசிச்சிருப்பாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாருனாலையும் பறக்க முடிஞ்சுதா? இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள கனவு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் விஷன்கிறது உண்மையான வாய்ப்பை பார்க்கக்கூடியது தான் விஷன். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு விஷன் இருந்தால் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். விஷன் இல்லை, கனவு மட்டும்தான் இருக்குது. அதை என்னுடைய நண்பர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார், அவர் நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கிறாருன்னு நான் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அது வராது. ஏன்னா அவருக்கு வரும், எனக்கு வராது. எனக்கு வரணுமே, எனக்கு அந்த விஷன் கிடைச்சாதான் நான் அதில் சரியான ஒரு பாதையில் நான் போயிட்டுருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த விஷன் வந்து சாதாரணமாக இது வந்து நம்ம கற்பனையிலையோ விசுவலைசேஷன்லையெல்லாம் உருவாக்கிற முடியாது. உண்மையான வாய்ப்பை பார்க்கக்கூடிய மனக்கண்ணுக்கு பேர் தான் வந்து விஷன். உண்மையான எதிர்காலத்தை துல்லியமாக இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பார்வை தான் வந்து விஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து உண்மையாகவே நீங்கள் அதில் இருக்கிற வாய்ப்பை பார்த்தா தான் கிடைக்குமே தவிர, உண்மையாகவே நான் பணக்காரன் ஆகிறதுக்கான வழிகள் இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் விஷன் எடுத்துக்க முடியும். நான் கற்பனையில் நான் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே வராது. நான் கற்பனையில் என்னுடைய கனவு கண்டுட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. விஷன் இருந்தால் மட்டும் நடக்கும். விஷன் இருந்தால் மட்டும் நடக்கும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது ஜாக்மா எடுத்துக்கோமே. ஜாக்மாவோட காலத்தில் இன்டர்நெட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்டர்நெட்னு ஒன்று இருக்குது அப்படின்னு மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லா டிவி சேனல்காரங்களையும் கூப்பிட்டு வந்து அவருடைய வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சார். அவருடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சான். இது வந்து ஜாக்மாவுக்கு நடந்த கதை. அப்போது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஜாக்மாவுக்கு ஒரு விஷன் கிடச்சிருக்கு. இனிமேல் எல்லாரும் இதில் தான் வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பெருகும்னு ஒரு விஷன். அதை நம்மளால் கொடுக்க முடியும், நம்மளால் ஏற்படுத்த முடியும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதற்கான திட்டங்கள் எல்லாம் அவருடைய மைண்டில் கிடச்சது பார்த்தீங்களா, அதுதான் விஷன். அதனால தான் ஜாக்மா alibaba.com இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் நம்பர் 1 கூட சொல்லலாம். நம்பர் 1
ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு Alibaba.com வளர்ந்துருக்குது. காரணம் என்ன? விஷன். எல்லாமே விஷன் தான். ஒவ்வொரு பிஸ்னஸ் சக்ஸஸுக்கு பின்னாடியும் விஷன் தான். இப்போ ஒவ்வொரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணி ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேறு பிஸ்னஸ்க்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவங்க சக்ஸஸ் ஆன அந்த ஒரு பிஸ்னஸை மட்டும் விட்டுருக்க மாட்டாங்க. கஷ்டம் வந்தாலும் தாண்டி போயிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு விஷன் கிடச்சிருக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி ட்ராப் அவுட் பண்ண மற்ற பிஸ்னஸ் மாதிரி இதையும் ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் அவங்க பண்ணல? ஏன் அவங்க கஷ்டத்தை தாண்டி இது பண்ணாங்க? ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்களேன். விஷன். இப்போ நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. உங்களுக்கு விஷன் இருக்கா? இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது, இந்த வழியாக போனால் இவ்வளோ பணம் இதில் புரண்டுட்டு இருக்குது, இது என்னால் பண்ண முடியும், இல்லை இதை என்னால் உருவாக்கிட முடியும், இன்னும் இவ்வளோ நாட்களில் இந்தந்த விஷயங்களை பண்ணிட முடியும், நான் அதில் முன்னேறிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷன் இருக்கா? தெளிவான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய மனக்கண்ணால் பார்க்க முடியுதா? இந்த விஷயம் இருந்ததுன்னா உங்களால் பணக்காரன் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அதை உருவாக்குறதுக்கு தான் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வீடியோவில் நம்ம இந்த விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம், படிச்சுட்ருக்குறோம், கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்காக. ஸோ அந்த பர்பஸ், அன்சேக்கபிள் பர்பஸ் டு அட்டைன் இட், இதை எப்படியாவது நான் இதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கணும் எனக்கு. சும்மா நானும் பணக்காரன் ஆகணும், எல்லாரும் கச்சேரிக்கு போயிருக்கிறாங்க, என் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போயிருக்காரு அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் ஏன் பணக்காரன் ஆகணும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? திங்க் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற காரணங்கள் எல்லாம் கன்சியூமர் மோடில் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற அத்தனை காரணங்களும் நான் இந்த மாதிரி செலவழிக்கணும், நான் இந்த மாதிரி அதை பண்ணணும், அதையும் தாண்டி ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுதான் பர்பஸ். அண்ட் வித் அ ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த் தட் யூ டூ அட்டைன் இட். ஸோ இந்த விஷயத்தை நான் எப்படியாவது நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். விசுவாசத்தை பற்றி போன வீடியோவில், அதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் ரொம்ப ஆழமாக வந்து பார்த்தோம். The answer to prayer is not according to your faith while you are talking, but according to your faith while you are working. செம லைன் இது. ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்கிறது, மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தைகள் இது. நீங்கள் வந்து இப்போ ஜோசப் மர்ஃபி வந்து சொல்லியிருப்பார் அவருடைய புத்தகத்தில். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தீவிரமான விருப்பமே பிரார்த்தனை, அதுதான் பிரார்த்தனைங்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். எக்ஸாக்டாக இந்த கருத்து ரெண்டும் மேட்ச் ஆகுது. த ஆன்சர் டு ப்ரேயர், உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்க, பிரார்த்தனை செய்கிறீங்க, அதுக்கு ஒரு பதில் கிடைக்குதுன்னா அது நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. உங்களுடைய எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குதுப்பா, ஆனால் நான் வந்து பேசிகிட்டே இருக்கிறேன், அதனாலலாம் இல்லை. நான் வந்து நம்புகிறேன், அதை நான் வந்து அறிக்கையிடுறேன், நான் வந்து அதை சுய பிரகடனம் செய்கிறேன், அதனாலலாம் உங்களுக்கு அது கிடைக்கல. ஏன் தெரியுமா உங்களுக்கு கிடைக்குது? அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் வைல் யூ ஆர் ஒர்க்கிங். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல தான் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்படுது. நாய் குலைச்சிட்டு இருக்கு, அந்த ஒரு சத்தத்துக்கு என்னுடைய சத்தத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கிறேன், இதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய விசுவாசம் அப்படிங்கிறது, உங்களுடைய ஆழமான ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுறீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுடைய பிரார்த்தனைக்கான பதில் கிடைக்குதே தவிர, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அஃபர்மேஷன் சொல்கிறதுனாலையோ நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனாலையோ எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது இந்த தடவை சொல்ல வர்ற விஷயம். இதை திரும்ப ஒரு தடவை கேளுங்க, திரும்ப ஒரு தடவை உங்களுடைய மைண்டில் வச்சுக்கோங்க. த ஆன்சர் டு ப்ரேயர் இஸ் நாட் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் வைல் யூ ஆர் டாக்கிங். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து பதிலளிக்கப்படுவது கிடையாது. பட் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் வைல் யூ ஆர் ஒர்க்கிங், உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் போதுதான், நீங்கள் வேலை செய்யும் போதுதான். You cannot impress the mind of God by having a special Sabbath day set apart to tell him what you want. கடவுளுடைய மனசில் உங்களுடைய விருப்பத்தை வந்து நான் இந்த சபத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்து ஓய்வு நாளாக கொண்டாடப்படுற ஒரு தினம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க.
அவங்க வந்து அது கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தினமாக அவங்க வந்து வழிபடுவாங்க. அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் வந்து இந்த ஒரு கருத்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து கடவுளுக்காக இது எல்லாம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தியானம் பண்ணி, இல்லை அது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரி இந்த செயல்கள் மூலமாக தான் இதை வந்து கடவுளுடைய மனசில் இதை வந்து திணிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. கடவுளுடைய மனசில் இதை இந்த மாதிரி வழிகள் மூலமாக அவர் மனசுக்குள்ளே இதை கொண்டு போகவே முடியாது. கடவுள் அதை ஏற்றுக்க மாட்டார். அந்த ஃபர்கெட்டிங் ஹிம் டியூரிங் த ரெஸ்ட் ஆஃப் த வீக், அந்த அவங்க வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து ஓய்வு நாளாக இருப்பாங்க. அந்த ஒரு நாளில் போய் பயபக்தியோட கடவுளே எனக்கு இது கொடு. நீங்கள் நிறைய பேர் அதான பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரம் காலையில் ஒரு நேரம் எழுந்ததையும் நன்றி 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 கடவுளே பிரபஞ்சமே எனக்கு இந்த விஷயத்தை கொடு, எனக்கு அது கொடு அஃபர்மேஷன் சொல்லிட்டு மற்ற நாளெல்லாம் அதை பற்றியே நினைக்காம, இல்லை மற்ற நாளெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு கொண்டு, அடிக்கோடிட்டு மீண்டும் திரும்ப சொல்கிறேன், அதற்கு எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டு, உங்களுடைய இலக்குகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு, உங்களுடைய இலக்குகளுக்கு எதிர்மறையான எண்ணங்களோடு இருந்து கொண்டு, எனக்கு அந்த ஒரு நேரத்தில் மட்டும் நான் கேட்டேன்னா அதெல்லாம் கிடைக்காது. You cannot impress him by having special hours to go into your closets and pray. If you then dismiss the matter from your mind until the hour of prayer comes again. ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் போயிட்டு அஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு மற்ற அடுத்த பிரார்த்தனை நேரம் வர வரைக்கும், அடுத்த அஃபர்மேஷன் சொல்கிற டைம் வர வரைக்கும் அதை பற்றியே திங்க் பண்ணாமல் இருந்தால், இப்படியெல்லாம் கடவுளுடைய மனதில் உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு போக முடியாது. ஓரல் ப்ரேயர் இஸ் வெல் எனஃப். பிரார்த்தனையே பண்ணக்கூடாது, அஃபர்மேஷனே சொல்லக்கூடாதுன்னு இவர் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரார்த்தனையெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் ஹேஸ் இட் எஃபெக்ட், அதுக்கு வந்து எஃபெக்டும் இருக்குதுப்பா. இது யூஸ்லெஸ்னெல்லாம் இவர் சொல்லலை. அதுக்கு வந்து பலன் கண்டிப்பாக உண்டு. எஸ்பெஷலி அப்பான் யோர் செல்ஃப் இன் கிளாரிஃபைங் யோர் விஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் யோர் ஃபெய்த். இதை பண்ணினா மட்டும்தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். ரொம்ப முக்கியமானது, கவனிச்சு கேளுங்க. இன் கிளாரிஃபைங் யோர் விஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் யோர் ஃபெய்த், இந்த 2 விஷயத்தை பண்ணினா மட்டும்தான் இந்த பிரார்த்தனை என்பது ஏறெடுக்கப்படும். இந்த இடத்துல எப்படி அஃபர்மேஷன் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. எப்படி அஃபர்மேஷனை சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுங்கிற ரகசியம் இந்த லைன்குள்ளே அடங்கி இருக்கு. என்னன்னா, அஃபர்மேஷன் பிரார்த்தனைகள் எல்லாமே ஓகே, எல்லாமே சரிதான், அதில் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் உங்களுடைய அந்த விஷன் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான். விஷனை பற்றி இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த விஷன், இமேஜினேஷன் கிடையாது, விசுவலைசேஷன் கிடையாது, கற்பனை கிடையாது, கனவு கிடையாது. விஷன், தெளிவான வாய்ப்புகளையும் அதற்கான வழிகளையும் பார்க்கக்கூடிய அந்த மனப்பார்வை, அதுதான் விஷன். இதுவும் உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பண்ணுற பிரார்த்தனையோ அல்லது அஃபர்மேஷனோ வேலை செய்யும். அதையும் தாண்டி, பட் இட் இஸ் நாட் யுவர் ஓரல் பெட்டிஷன்ஸ் விச் கெட்ஸ் யூ வாட் யூ வாண்ட். நீங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுனாலையோ, பிரார்த்தனை ஏறெடுப்பதுனாலையோ, அல்லது சுய பிரகடனங்களை சொல்வதனாலையோ, மெனக்கெட்டு அதை வந்து ஒவ்வொரு நாளும் உச்சரித்து கொண்டிருப்பதனாலையோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல, இதெல்லாம் நடக்கல. In order to get rich, you do not need a sweet hour of prayer. You need to pray without ceasing. But it is not your oral petition which gets what you want. In order to get rich, you do not need a sweet hour of prayer. இந்த மாதிரி தனியாக மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. You need to pray without ceasing. And by prayer, I mean holding steadily to your vision with a purpose to cause its creation into solid form and the faith that you are doing so. அந்த ரகசியம் என்ன? எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல நான் முடிவில் இருக்கணும். 1, அதற்கான விஷன் இருக்கணும். அது ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையாகவே நான் வந்து அதை பார்க்கணும். இப்போ நான் பணக்காரன் ஆகணும்னா சும்மாவெல்லாம் பணக்காரன் ஆயிட முடியாது. இப்போ அதற்கான வழிகளை கண்டுபிடிக்கணும். என்னுடைய திறமையை வச்சு நான் பணமாக மாற்றுற ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கணும். இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாடல் கண்டுபிடிச்சிருக்கணும். இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து ஓகே இங்கே இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, இந்த நாட்டுக்கு இவ்வளோ தேவை இருக்குது, அது நம்ம நாட்டில் கிடைக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷன் வந்து கிடைக்கணும். அந்த விஷனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் முடிவு பண்ண வச்சுட்டு அந்த இலக்குகளை அஃபர்மேஷனாக மாற்ற வேண்டும்.
ஆல்ரெடி ஒரு விஷயத்தை அத்தனை பிளானையும் போட்டு வச்சுட்டு அதை அஃபர்மேஷனாக மாற்றணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பிளான் பண்ணுறீங்க, இலக்குகளை கோல் செட் பண்ணுறீங்க, இலக்குகளை உருவாக்கியாச்சு, அந்த இலக்குகளை சுய பிரகடனமாக மாற்ற வேண்டும். ஸோ இந்த இடத்துல வந்து சீக்ரெட்லேயும் சொன்னதும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். சீக்ரெட்டில் சொன்னது உங்களுடைய ஆல்ரெடி ஏற்படுத்தி வச்சிருக்கிற வாழ்க்கைக்கானது. ஸோ இதை ரெண்டையும் வந்து குழப்பிக்கக்கூடாது. இதில் குழப்புவதற்கு 100% வாய்ப்புகள் அதிகம். அதில் அஃபர்மேஷன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஆரோக்கியத்துக்காக ஒருத்தர் அஃபர்மேஷன் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அஃபர்மேஷன் சொல்கிறதுனால ஒருத்தருக்கு ஆரோக்கியம் வராது. எப்போ வரும்னா, நான் ஆரோக்கியத்தை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும், நான் ஆரோக்கியம் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசில் உறுதியாக இருந்து அதை நான் அறிக்கை செய்தால்தான் அதுக்கு பேர் சுய பிரகடனம், அஃபர்மேஷன். அப்போ தான் அது நடக்கும். அப்போது முடிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொண்டுட்டு வர்றது தான் அஃபர்மேஷனை தவிர, அஃபர்மேஷன் சொன்னால் அதுவே முடிவெடுத்து இதாகுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இல்லை பிரபஞ்சத்துக்கு அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இல்லை, பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அப்படி அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. புரியிற மாதிரி மெசேஜ் அனுப்பணும்னா என்ன பண்ணணுங்கிறத ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். Holding steadily to your vision with the purpose to cause its creation into solid form and the faith that you are doing so. நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, ஸோ அதை வந்து உருவாக்குறதுக்கு எப்படி அதுக்கான காரணங்களை, தீவிரமான காரணங்களை, உண்மையான காரணங்கள் உங்களுடைய மனசில் உள்வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நடக்குது. இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் திங்க் பண்ணணும். The whole matter turns on receiving once you have clearly formed your vision. இதெல்லாம் எப்போ தெரியுமா உங்களுக்கு கிடைக்கும்? இதெல்லாம் எப்போ தெரியுமா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க? சும்மா ஆஸ்க், பிலீவ், ரிசீவ்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானம் இருக்குது, ஒரு சயின்ஸ் இருக்குது. அதுதான் இது. எப்போ தெரியுமா உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு வரும்? ரொம்ப கிளியராக ஒரு விஷனை நீங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான். விஷனை உங்களால் ஏற்படுத்த முடியாது, அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது என்ன சொல்கிறது, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறது தான் விஷன்னு சொல்லிட்டேன். விஷன்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை இப்படி தான் இருக்க போகுதுன்னு வழிமுறைகள். இப்போது ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ரோடு தெரியுது. இதுதான் வந்து விஷன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நான் நினச்சி வீட்டில் உட்காந்துருக்கும் போது நினச்சிருப்பேன். அப்போ வந்து எனக்கு அது ட்ரீம். இதுதான் அதுக்கும் இருக்கும் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷன் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள துவங்குவீர்கள். அப்போ நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய வட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 1 கோடி ரூபாயை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணினேன். 1 கோடி ரூபாய் ஒருத்தர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாருன்னா அவருடைய பொசிஷன் அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். சும்மா எல்லாருனாலையும், சாதாரண ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க 1 கோடி ரூபாய் கிடைக்குது, இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா இதுலேயும் சாத்தியம்னு சொல்லிட முடியாது. அந்த சாத்தியக்கூறுகள் வந்து பல வகையினால் முடிவு செய்யப்படுது. சீக்ரெட்லேயும் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த சாத்தியக்கூறுகளை எப்படி சரியாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது, ஏற்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ஸ். when you have formed it, it is well to make an oral statement. இந்த விஷயத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம், அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டா, ஓரல் ஸ்டேட்மெண்ட்டா, அதாவது அஃபர்மேஷனாக மாற்றிக்கொள்ளலாம். addressing the supreme in reverent prayer and form that moment you must in mind receive what you ask for. அந்த விஷயங்களை நீங்கள் வந்து அறிக்கை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட்டுக்காக, அந்த சூழ்நிலைக்காக, அந்த நேரத்திற்காக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் மட்டுமே. live in the new house, wear the fine clothes, ride in the automobiles. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே அப்படின்னா சீக்ரெட் மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஜான் ஆஷ்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போனதாக ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. லிவ் இன் த நியூ ஹவுஸ், வியர் த ஃபைன் க்ளோத்ஸ். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சட்டை இல்லாமல் டை மாட்டுற மாதிரி கண்ணாடியை பார்த்துட்டு பண்ணுவார், ஜஸ்ட் நடிப்பார்.
உண்மையாகவே அந்த விஷயம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேர் த ஃபைன் க்ளோத்ஸ் ரைட் இன் த ஆட்டோமொபைல், கார் ஓட்டுற மாதிரி ஒருத்தர் சீன் காமிப்பார் பார்த்தீங்களா. இந்த புத்தகத்தில் அந்த விஷயங்களை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கிறத படமாக மாற்றிருக்கிறாங்க. கோ ஆன் த ஜேர்னி அண்ட் கான்ஃபிடென்ட்லி பிளான் ஃபார் கிரேட்டர் ஜேர்னி. இதெல்லாம் கற்பனையில் இந்த விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. Think and speak of all the things you have asked for in terms of actual present ownership. Imagine an environment and a financial condition exactly as you want them and live all the time in that imaginary environment and financial condition. Visualization. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் அந்த எண்ணங்களினால் வாழுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். என்னென்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, 2-3 இலக்குகளை நான் ஃபோக்கஸ் பண்ணலாமா? எக்ஸாக்டாக இந்த புத்தகத்தில் அவர் என்னதான் சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொசிஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த பொசிஷனை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா மற்றதை எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. கார் வேணும், வீடு வேணும், அந்த விஷயங்களை எல்லாம் நீங்களே வாங்கிடுவீங்க. அந்த பொசிஷனை அடையணும். அந்த மாதிரியான விருப்பத்தை ஏற்படுத்துங்கன்னு தான் இவர் சொல்ல வர்ற ஒரு பெரிய விஷயம். அப்போ he wants you to think big, really big. மிகப்பெரிய விஷயத்தை சிந்தனை செய்ய சொல்கிறார். மிகப்பெரிய விஷயத்தை என்ன சொல்கிறார்? ஏன்னா இவர் ஆக்சுவலி உண்மையான ஒரு அபண்டன்ஸுங்கிறது அதுதான். பெரிய விஷயத்தை நான் ஒரு அதிகமான பணத்தை உருவாக்கக்கூடிய, செல்வத்தை குவிக்கக்கூடிய ஒரு தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கார் வேணும், இல்லை வீடு வேணும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னா அதை நானாக பண்ணிக்க போகிறேன். இதுக்கு எதுக்கு நான் அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நான் ஒரு ஃபோனுக்காகவோ இல்லை ஒரு 2 வீலருக்காகவோ நான் ஏன் அஃபர்மேஷன் சொல்லணும்? அப்போது நான் மனிதர்களுடைய நிறையா பேருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரபஞ்சம் அபரிமிதமானதுன்னு ஒரு சைடில் நம்பிட்டு, இந்த பொருட்களுக்கு பிரபஞ்சமே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த வீடியோ சீரீஸ் மூலமாக இதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை மிகப்பெரிய விஷயத்துக்கு சிந்திக்க தூண்டணும். இதுதான் இந்த வீடியோ சீரீஸோட என்னுடைய நோக்கம். இதை பயன்படுத்த வைக்கணும். இதுதான் உண்மையான அபோண்டன்ஸ், உண்மையான அபரிமிதம் என்பது இதுதான். ஸோ அதில் நீங்கள் வாழணும், கற்பனையில் வாழுங்க, அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்றார். மைண்ட் however that you do not do this as a mere dreamer and castle builder. சும்மா கனவுல கற்பனையில கோட்டை கட்டுற ஒரு செயல்பாடாக இதை என்னைக்கும் செய்யாதீர்கள். ஹோல்ட் த ஃபெய்த் தட் த இமேஜினரி இஸ் பீயிங் ரியலைஸ்ட். இந்த ஒரு விஷயங்கள் உண்மையாகவே நடக்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷனை, ஒரு உண்மைத்துவத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துங்க. உண்மையாகவே இருக்கிற அந்த விஷனை பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு உண்மையாகவே அது நடக்கும். And to the purpose to realize it. இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கான காரணங்களையும் உங்களுக்கு ஆழமானதாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். Remember that it is faith and purpose in the use of imagination which make the difference between the scientist and the dreamer. சும்மா கனவு காண்பவருக்கும் அதை நடத்தி காட்டுபவருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் காரணமும் இருக்கும். இந்த இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒருத்தர் விசுவலைசேஷன் பண்ணிட்டா அது நடக்காது. இவர் சொல்கிற கருத்து நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. நான் நெகட்டிவாக பேசல, இந்த இடத்துல ரியாலிட்டியாக ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அது நடக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இது நடக்காமல் போகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த விசுவலைசேஷன் மட்டும் பண்ணுறவங்க ஒரு ட்ரீமர், அவர் கனவு மட்டும்தான் காண்பார். ஆனால் உண்மையான ஒரு காரணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒருவருடைய மனதில் இருந்து அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் விசுவலைசேஷன் பண்ணாருன்னா அதுதான் நடக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அண்ட் ஹேவிங் லேர்ன்ட் திஸ் ஃபேக்ட், இந்த உண்மையை நீங்கள் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு இட் இஸ் ஹியர் தட் யூ மஸ்ட் லேர்ன் த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் த வில். இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள், ஓகே. ஆனால் உங்களுடைய மனதை எப்படி
சரியாக செலுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி கற்றுக்கொள்வது என்பதுனா அடுத்த சாப்டர்ல அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஹவு டு யூஸ் த வில். இது முழுமையானது கிடையாது. இந்த இடத்துல எண்ணங்களை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய மனதை எப்படி சரியாக உங்களுடைய இலக்கை நோக்கி செலுத்துவது, எப்படி அந்த காம்பஸ் நீங்க என்னதான் தலைகீழா சுத்தினாலும் அதை அந்த வடக்கு திசையில மட்டும் திரும்ப நிக்குமோ, ஃபோக்கஸ் பண்ணுமோ, அதே மாதிரி உங்களுடைய மனதை, உங்களுடைய வில்ல எப்படி அதை நோக்கி செலுத்துவது, ஃபோக்கஸ்டா இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த சாப்டர்ல வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ சீரியஸ் போயிட்டு இருக்கு, எவ்வளோ ஆழமாக நீங்க அதை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? இது ரிலேட்டடாக ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நீங்க அப்படி நோட்ஸ் எடுக்கலன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு காமெடி வீடியோவுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. இதுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலனா எல்லாம் ஒரே மாதிரி செயல் தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரே மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். இஃப் யூ டூ வாட் யூ டன் யூ வில் கெட் வாட் யூ காட். நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் செய்வீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதுதான் இப்போவும் கிடைக்கும். ரிசல்ட் வேணும்னா வேற செயலை மாற்றணும். இந்த கண்டென்ட்டை வேற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதிலிருந்து முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ஐ எம் கமிட்டட். நான் இந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையாகவே அர்ப்பணிப்போடு தான் நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மை இது. அப்போ அதே ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் இதை கேட்குறதுல கொடுத்தீங்கன்னா தான் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றியே ஆகணும். இதுதான் என்னுடைய எய்ம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.